அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அரை மணி நேரம் தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தயவுசெய்து அதுக்கு மோடி தெரியாமல் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இன்றைக்கு என்ன நாள்? சத்தமா சொல்லுங்க சபையார், என்ன நாள்? தெரிஞ்சாங்க சொல்லுங்க, என்ன நாள் இன்னைக்கு? பரிசுத்த ஓய்வு. ஆமென். வாரத்துல முதல் ஞாயிறு திருவிருந்து ஞாயிறு கூட. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாய் நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவர் நம்மளை படைத்தது நோக்கமே அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை புகழ, அவரை நம்ம போற்ற. ஆமென். அல்லேலூயா. ஆகினால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் புறம்பே தள்ளாட மாட்டார். ஆமென். ஆகினால நம்முடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எதுவா இருந்தாலும், நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தேவ சமுத்திரம் நாம் இறக்கி வைத்து விட்டு எல்லா கவலைகளையும் மறந்து, ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகவலுக்கு பக்கத்துல பிள்ளைகள் இருக்கும் பொழுது எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷமா இருப்பாங்க. என்று சொன்னா என்னுடைய காரியம் எல்லாம் என்னுடைய தாயும் தகவலும் பார்த்து கொள்வார்கள். அதே மாதிரி நம்மளை படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகையினால நம்ம எதை குறித்தும், எந்த சூழ்நிலைகளை குறித்தும், எந்த பிரச்சனைகளை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி, கவலைப்படாதபடி தேவனை நாம் கண்ணுக்கு முன்பதாக நிறுத்தி நாங்கள் அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக சில வசனங்களை நான் படிக்கிறேன், பாருங்க. ஏசாயா 12வது அதிகாரம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீழமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரிகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். ஆமென். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களை நீங்கள் சத்தப்பட்டு கெம்பீரித்து, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் எப்படிப்பட்டவரா? அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி பாவத்தை பாராத சுத்த கணவன் சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையினால தேவ சமூகத்திலே வந்திருக்கிறேன்னா ஒரு விச கண்களை மூடி, ஆண்டவரே நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்போமா. ஆண்டவரை கல்வார் ரத்தத்தாலே ஆண்டவரை எங்கள் உச்சம் தலை உள்ள கால் வரை கழுவும் அப்பா, எங்களை சுத்திகரிங்க, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களோட சமூகத்தில் நிற்பதற்கு நாங்கள் தகுதியற்ற பாவிகளாக இருக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களோட கல்வார் ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட எங்களுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தாவை சில ரதங்களை குறித்தும் ஆண்டவரே ஐயா, கர்த்தாவை ஆண்டவரை மேலான காரியங்களை குறித்தும் ஆண்டவரை மேன்மை பாராட்டுவார்கள். நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. துதிக்க போகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காய் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அங்கு நீங்கள் பார்க்காதபடி, மனிதர்களை பார்க்காதபடி எல்லா துக்கங்களை கவலைகளை மறந்து நான் கர்த்தரை நாங்கள் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நாம் நிற்பது நிர்குணமாகாது என்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகளுடைய வாழ்க்கையில வந்தது, இவ்வளவு துன்பங்கள் வந்தது. அல்லேலூயா. நம்மளை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஒரு ஆபத்து அணுகாதபடி, ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொண்ட தேவனை நாம் துதிக்க போகிறோம். சந்தோஷமாக நம்ம தேவனை சந்தித்தார், நம்மளை கரப்பிடித்து வழிநடத்தினார், நம்முடைய கண்ணுகளை துடைத்தார், நம்முடைய பலவீனமான நேரங்களிலே அவருடைய பலம் விளங்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பாவம் செய்த வேளையிலே, நாம் அக்கிரமம் செய்த வேளையிலே, நம்மளை வெறுத்துள்ள ஆளுங்களுக்கு தேடி
என்றும் பாடு. சொல்லுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாளே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாளே
கல்வாரி சிலுவையை நாம் கண்ணுக்கு முன்பதாய் நிறுத்தி சொல்லுவோமா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை
நல்ல
அப்பா உலகத்துல என்ன கஷ்டம் போராட்ட பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உடைய சமூகத்தை விட்டு ஓட மாட்டேன். நீங்க அழைப்பை விட்டு ஓட மாட்டேன். உடைய சமூகத்தை விட்டு ஓட மாட்டேன். என்னதான் என் வாழ்க்கையில் இடி விழுந்தாலும் ஆண்டவரை போய் மறந்திருக்க மாட்டேன். பின்மாற்றம் அடைய மாட்டேன். என்னதான் நான் இழந்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே என்னதான் நேர்ந்தாலும் ஆண்டவரே அப்பா நான் போய் மறந்திருக்க மாட்டேன். நான் நேசிப்பேன் சொல்லி அந்த உறுதிமொழியோட நாங்கள் அந்த பாடலை கண்களை மூடி பயபக்தியோட நாங்கள் பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே கண்ணீரில்லா நீலம் போல தாகமாயே
ஆண்டவரே கர்த்தாவே நீர் வார்த்தையாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேச போகிற கிருபைக்காய் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரோடும் சபைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எங்களை ஒவ்வொருவரோடும் நீங்க பேச போற கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா துதிகள்